Hi friends, today I am going to tell about 21st திவ்யதேசம் திருவிண்ணகரம் நாதப்பெருமாள் பெருமாள் விண்ணகர பெருமாள் ஜெகநாதர் நாதநாதர் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் செண்பகவள்ளி தாயார் விமானம் மந்திர விமானம் நந்தி தீர்த்தம் பிரதிக்ஷம் நந்தி சிபி மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார்கள் 10 பாசனங்கள் பாடப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் கொற்கை அருகிலே உள்ளது. இது 21வது திவ்ய தேசம் நாதன் கோவில் நந்தபுரம் விண்ணகரம் என்ற திருநாமம். திருமங்கையாழ்வார்கள் பாடப்பட்ட பாசனம் நம்பி ஊரை அந்தி விண்ணகரமே நம்பி நல்கும் மனமே என்று பாசனம் பாடியுள்ளார். 5-10 திருமொழி கடைசி பதிவம் முழுவது இந்த பெருமாளுக்கே பெருமாள் நாகநாதன் பெருமாள் ஜெகநாத பெருமாள் நாதன் திருமங்கையாழ்வார்களால் பல்லாண்டு பாடப்பட்ட உற்சவ நந்திய விண்ணகரம் இந்த சேத்திரம். இதனுடைய சரித்திரம் இங்கே சொல்லப்படுகிறது. எம்பெருமான் பாதங்களை பற்றி கொண்டிருந்த போது பிராட்டிக்கு தேஜஸ் பொருந்து எம்பெருமானை மார்பை கண்டு அவ்விடத்தில் எப்போதும் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என எண்ணங்கள் கொண்டு திருப்பார்கடலில் புறப்பட்டு செண்பகராயண்யம் என்ற இடத்தில் கடுந்தவம் செய்ய தேவியின் பிரிவை தாங்க முடியாமல் பெருப்பால் ஒரு ஐப்பசி மாதம் தேவிக்கு பிரதட்சணமாக நெஞ்சில் திருமகளை ஏற்றி கொண்டார். கிழக்கு நோக்கி தவம் செய்த நிலையில் இந்த பிராட்டியை எதிர்கொண்டு ஏற்றுக்கொண்ட இத்தலத்தில் எம்பெருமான் மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். செண்பராயணத்தில் தேவி தவம் செய்தபடியால் செண்பகவள்ளி தாயார் என்ற திருநாமம். உற்சவரின் பெயர் ஜெகநாதர். எனவே தன் உற்சவரின் பெயர்களை வைத்து இவ்வூர் நாதன் கோயில் என்றாயிற்று. சிவன் வாகனமாக நந்தி ஒருமுறை மகாவிஷ்ணு காண வந்த போது காவலில் நிற்கின்ற துவார பாலகரின் பேச்சை கேள உள்ள புக முயன்ற போது பாலகர்கள் தடுத்து அனுமதி பெறாமல் உள்ளே செல்ல எத்தனிக்க காரணம் என்று சபித்து கொண்டு திருப்பி அனுப்பினான். தன் நிலையை சிவபெருமானம் உரைக்க விஷ்ணுவின் துவாரபார்கள் இட்ட சாபம் விஷ்ணுவின் சாபத்திற்கு சமமானது என்று கூறி அவர் ஒரு உபயத்தை சொன்னார். யாரும் காணவனு மகாவிஷ்ணு நெஞ்சிலிடம் இருக்கும் திருமகள் தவம் புரிந்த செண்பராகனுக்கு காரணம் காணா வியாதியை போக்க நீ அங்கு தவமிருக்க சிறந்த இடமாகும். எனவே அங்கு சென்று திருமகளை குறித்து தவமிருந்து சாபத்தை போக்கிக்கொள் என்று கூறினார். அவ்விடம் அங்குள்ளது என்று நந்தியிட்டு கேட்டதற்கு செண்பராகம் என்ற பூலோகத்தில் சக்கரப்படுத்தரைக்கு குடந்தைக்கு தென்பால் மன்னார்குடிக்கு வடப்பாலும் விண்ணகரத்திற்கு உப்புளியப்பன் மேற்கையும் அரங்கத்திற்கு தெற்கையும் உள்ளதென தெரிவிக்க நந்தியும் அவ்வாறே நெடுங்காலம் அங்கு தவம் புரிந்து செய்ய மகாவிஷ்ணு தோன்றி சாபம் தீர்க்க வேண்டி வரம் வரம் என்ன வரம் என்று கேளு என்று சொன்னார். இந்த திருத்தலம் எனது பெயரிலே இருக்க வேண்டும் என்று சொல்ல அதன் மூலம் நாதன் கோவிலில் இருந்து இத்தலம் நந்தி விண்ணகரம் ஆயிற்று. நாதன் கோவிலில் நாம் இங்கே நாதன் பேர் விண்ணகரம், மரகத விண்ணகரம், அரிமேல விண்ணகரம், கரியதுக்கு விண்ணகரம், இது எல்லாமே திவ்ய தேசங்கள் விண்ணகரம் என்று வருகிறது. இதில் இந்த ஊர் நந்தியாபுரம் விண்ணகரம் திருமகள் பெருமாளுடைய திருமால்வு எப்போது இருக்க வேண்டும் என்று அறிந்தேன் என்றும் அதன்பால் மங்க உலர்மார்பா என்று புகழை உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வனே என்று நீரார் அமர்வுன் காணங்கள் வியம்பும் திருவேங்கடத்தானே என்று புகழில்லா வடிவாயை என் அடிக்கு கிடந்து அமர்ந்து புகுந்தேனே என்று பாசரம். அதுபோல பெருமாள் அவருடைய திருமார்போடு இருக்க வேண்டும் என்ற ஆசை தாயாருக்கு. அதற்காக அவள் தவம் புரிந்து இறைவனுக்கே நித்திய ஹோமங்கள் நடக்கும் இடம், இன்றைக்கும் நித்திய ஹோமங்கள் நடக்கும் இடம் நல்ல வானம் அதிசய புறன்மத்தி வானமலமுலை ராமர் ஜிஆர் சுவாமி அவர்களுடைய ஆதீனத்தில் அற்புதமான கைகாரிகள் இங்கு நடந்து வருகிறது. செண்பகவள்ளி தாயார் செண்பராயணத்தில் எழுந்துள்ளார். நாகநாத பெருமாள் விண்ணகர பெருமாள் சீனிவாசன் ஜெகநாதன் மேற்கு நோக்கி வீற்றிருந்து திருக்கோலம். தாயார் செண்பகவள்ளி தாயார் உற்சவர். ஜெகநாத பெருமாள் தீர்த்தம் நந்தி தீர்த்தம் புஷ்கரணி மருதக புஷ்கரணி
மந்தார புஷ்கரணி. நந்திக்கு பிடித்தமாக பெருமாள் சேவை சாய்க்கிறார். நாமும் நந்திபுரம் விண்ணகரம் சென்று தாயாரின் பெருமாளை சேவித்து தரிசனம் செய்து நாம் பயன்பெறுவோமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.